இப்போ நம்ம பார்க்க போகிறது CSS colors. CSS color property is used to set the color of HTML elements. HTML elementsக்கு நீங்கள் கலரை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். So colors are specified using predefined color names or RGB or X or RGBA values. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களால் கலர் அப்ளை பண்ண முடியும். என்னென்னா டைரக்ட் கலர் நேம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது RGB டேர்ம்ஸில் நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸில் நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம், அல்லது RGBA டேர்ம்ஸ்லேயும் உங்களால் கலர் யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கலர் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரலாக கலர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெக்ஸ்ட்டுக்கான கலராக தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு பேக்ரவுண்டு கலராக வேணும் அப்படின்னா பேக்ரவுண்டு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட்டுக்கா பேக்ரவுண்டுக்கா அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல கலர் யூஸ் பண்ணாலும் அந்த கலருக்கான ஒரு வேல்யூ நீங்கள் டைரக்ட் கலர் நேமில் கொடுக்குறீங்களா, அல்லது RGBயில் கொடுக்குறீங்களா, அல்லது ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்குறீங்களா, அல்லது RGBAல கொடுக்குறீங்களா அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே colors.html HTML-க்கான ஸ்ட்ரக்சர், CSS colors அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலரை டிஃபைன் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு div எடுத்துக்கிறேன், ஓகேங்களா, div tag. ஸோ div tagல CSS மாஸ்டர் கோர்ஸ் கலர் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்னோடய அவுட்புட்டை செக் பண்ணோம் அப்படின்னா CSS மாஸ்டர் கோர்ஸ் கலர் அப்படின்றது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் வந்து கலர் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் டேக். இந்த ஸ்டைல் டேக்கில் டிவ்வுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டிவ்வில் ஒரு கலர், டிவ்வில் என்ன இருக்கோ அதுக்கு நான் கலர் கொடுக்குறேன். அதாவது டெக்ஸ்ட் கலர் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ரெட் கலர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அவுட்புட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெட் கலர் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு டைரக்ட் கலர் நேம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் கமெண்ட்டில். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரக்ட் கலர் நேம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு வே, நீங்கள் கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வேறு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா RGB காம்பினேஷன்லேயும் உங்களால் கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ RGB வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் RGB ஆஃப் ரெட்டு க்ரீனு ப்ளூ. அதாவது ரெட்டில் ஒரு 130, க்ரீனில் ஒரு 75, ப்ளூவில் ஒரு 34. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அவுட்புட்டை செக் பண்ணுறேன். ஓவர்ரைட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதை பீட் பண்ணி இந்த கலர் எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுறதால பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய கலர் RGB. ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து இந்த காம்பினேஷனில் எனக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது RGB. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் கலர் நேம் யூஸ் பண்ணி கலரை செட் பண்ணலாம், RGB யூஸ் பண்ணி கலரை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான், ஓகேங்களா. அடுத்தது இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸா வேல்யூஸ். ஓகே, ஸோ எக்ஸா வேல்யூஸில் என்ன பண்ணுறேன், கலர் ஹேஷ் ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன், ஓகேங்களா. D3. ஓகே, நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் 2345 D3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கான கலர் என்ன, கிட்டத்தட்ட ப்ளூ மாதிரி ஒரு கலர் எனக்கு கிடச்சிருக்குல்ல. ஸோ அவுட்புட்டை போய் பார்க்குறேன், CSS மாஸ்டர் கோர்ஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இது பாருங்கள் ப்ளூ கலரில் எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஹெக்ஸா கோட் யூஸ் பண்ணி நம்மளால் கலர் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன், RGBA வேல்யூஸ். ஸோ கலர் RGBA ஆஃப். இது ஒன்றுமே கிடையாது,
ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரெட்டில் வந்துட்டு 255 நான் செட் பண்ணுறேன், க்ரீனில் வந்துட்டு ஒரு 20 செட் பண்ணுறேன், ப்ளூவில் வந்துட்டு ஒரு 25 நான் செட் பண்ணுறேன். ஆல்ஃபா அப்படின்ற இடம் வந்துட்டு நீங்கள் வந்து 0லேருந்து 1க்குள்ளே நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 0லேருந்து 1க்குள்ளே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0.3 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றி கொடுக்குறது தான் ஆல்ஃபாவுடைய ஒரு வேலை. ஸோ அவுட்புட் பாருங்கள், கலர் எனக்கு கிடச்சிருக்கு, பட் ஆனால் எப்படி இருக்குது, ரொம்ப லைட்டாக தெரியுது இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடும். அதுதான் வந்து ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட், அதாவது மெத்தட். ஆர்ஜிபி அப்படின்ற ஒரு மெத்தடில் ஆல்ஃபான்றது என்ன அர்த்தம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. இதுவே நீங்கள் வந்துட்டு இங்கே 0.9 கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டார்க்காகவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டார்க்காகவே கிடைக்கும். 1 அப்படின்னா ஆக்சுவல் நார்மலாக எப்படி உங்களுக்கு அந்த டெக்ஸ்டுடைய கலரோ அந்த கலர் அப்படியே கிடச்சிரும். நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும், உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும். 0.6, 0.3 பாருங்கள், இன்னும் டல் ஆகுது. ஓகே, 0.2 இன்னும் டல் ஆகிடுச்சு, 0.1 ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 0 இருக்கிறதே தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா கலர் இருக்குது, இங்கே ஐ மீன் என்னுடைய டெக்ஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு என்ன தெரியாது, டிரான்ஸ்பரண்ட், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடுச்சு அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்ஜிபிஏ கலர், அதாவது ஆர்ஜிபி அப்படின்ற ஒரு மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சிஎஸ்எஸில் கலர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன்.